ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் ஒரு கிரேவி மாதிரி, ஒரு லஞ்ச் சாப்பாடுக்கு ஏற்ற ஒரு கிரேவி மாதிரி செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4-5 உருளைக்கிழங்கு அளவுக்கு கட் பண்ணிட்டு வேக வச்சு தோல் எடுத்து இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இது ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 3 வெங்காயமும் 2 தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். இது வந்து நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அதில் இந்த தாளிப்பை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொன்னுவரெல்லாம் வரைஞ்சி வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே முதல் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு, 10 நிமிஷம் கூட தேவைப்படாது, ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு இந்த மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து எடுத்து மசிச்சு சேர்த்துக்கலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம், இப்படி ஒன்றும் பாதியமாக இப்படி லைட்டாக வந்து மசிச்சு சேர்த்துக்கலாம். வேக வச்சுருந்த எல்லா உருளைக்கிழங்கையும் இதில் லைட்டாக வந்து சென்னா மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டிஃபனுக்கு இது சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் இது மாதிரி உதுத்து சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். எல்லா உருளைக்கிழங்கும் மசிச்சு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துட்டே இருக்கேன். இப்போ கடைசியாக வந்து நான் வந்து ஆச்சி பிராண்ட் வந்து சென்னா மசாலா எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப சேர்க்க வேண்டாம், சும்மா லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ளேவராக சூப்பராக நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிறேன், இல்லை இதேமாரி ப்ளைனாக கூட சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறந்துடாதீங்க. தேங்க்யூ.